அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன், கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் பிரஸ்ட் சர்ஜன். இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் பேக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிடி நல்லாயிருக்கும், எக்ஸ்ரே நார்மலாக இருக்கும், எம்ஆர்ஐ நார்மலாக இருக்கும், ஷோல்டர் எக்ஸாமினேஷன் கூட நார்மலாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பேக் பெயின், ஒரு ஷோல்டர் பெயின் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் கேட்டேன், லாட் ஆஃப் லேடிஸ் பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறதில்ல, இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியறதில்ல. இப்போ ஒரு 3 to 4 கிலோஸ் முன்னாடியே வச்சுட்டு இருந்தா அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஒரு பாப்பா நம்ம கண்டினியூஸாக நம்ம சுமந்துக்கிட்டே இருந்தா எவ்வளோ ஹெவியாக இருக்கும். அதே போல் தான் நம்ம மார்பகங்கள் கண்டினியூஸாக இந்த மார்பகங்களில் நம்ம சுமந்துட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு அப்பர் பேக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின் கண்டிப்பாக வருது. அவங்க ப்ரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அச்சே விழுகும். ஏன் கேட்டால் அவ்வளோ ஹெவியாக இருக்கிறது. ஸோ த குட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேடிஸ்க்கு நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணால், ஒரு சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு பேக் பெயினும் பெட்டராக போயிடும், ஷோல்டர் பெயின் பெட்டராக போயிடும், பார்க்குறதுக்கும் இன்னும் மச் பெட்டராக இருப்பாங்க.